ஏண்டாக இருக்கிற வாடா பிள்ளையாருக்கு தேங்காய் அடிச்சுட்டு வரலாம். இந்த காலத்து பொம்முடாட்டிகள் தேங்காய் உடைச்ச மாதிரி பேசுறா, தேங்காய் உடைக்கிறதுக்கு பயப்படுறா. எழுந்துருங்கோ எழுந்துருங்கோண்ணே. என்னடி போய் தேங்காய் உடைச்சு கொடுத்துட்டு வாங்க. என்னடி கப்பு வாய் முடிட்டு பேசாத இருக்க மாட்டேன். பொம்மநாட்டிகளை பத்தி உங்களுக்கு என்ன பேச்சு? இந்த பஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் பேச கத்துருட்டேன். தைரியம் வந்துடுத்த கோரங்கை துங்க கரிமுகத்து தூமணியே, கோரங்கை துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும். என்ன சுதி சேர்க்கிறான்? எல்லாம் கடவுள் கையில தான் இருக்குது. எங்க போற? உள்ள போறேன். அது தெரியும். எந்த ஊருக்கு போற? என்னைக்கு போற ஊருக்கு தான் போறேன். அடடே உன் பேத்தி ஊருக்கா? ஆமாங்க. பாத்து ஏறு 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 ஏறு. அடே வழக்கமான காக்கி ஏறுதியா? யோ 10 பேர் முன்னாடி தள்ளி உட்கார். போறே. போடா நிறுத்துமா. நாயுடு எனக்கு வெத்தலை வேகம் வேணும்னா நீ பிரேக் மீச்சா போதியது. வண்டி போகணுமா போவானாமா? யாரையா கோழி கொண்டாந்துருக்கிறது? யாரு யாரையா கோழி? யாரு கோழி? சாமி நீதானா? அது இந்த ஆயா கொண்டு வந்த கூட துண்டு சாமி. கூட துண்டா? ஏயா 1 மணி நேரமா கூவுறேன்ல யாரு கோழி யாரு கோழின்னு சும்மா ஏன் உட்காந்துருந்த? யாரை கேட்டு கோழி கொண்டாந்த? இது ஒரு கோழியா? சும்மா துண்டு. இத பார். ஐயா 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 அத பிடிச்சு கொடுங்களே. அப்பா அப்பா கொஞ்சம் பிடிங்கப்பா. அருமையா வளர்த்த கோழி சாயங்காலம் அரைக்கணும். கல்லு இல்ல ரோசம் இல்ல. கோழி கொண்டாடுறதே தப்புதுல பிடிச்சு வேற கொடுக்கணுமா? நாயுடு நீ விடியா வண்டிய. என்னடா கண்ணா? நான் யாரு தெரியுமா? கோட்டை முடியாண்டி குபேரி முகனடா. என்ன வேணுங்கிற? அந்த கோழியே எனக்கு நேர்ந்து விட்டதுடா. நீங்க 2 பேரும் பிடிச்சு கொடுங்களே. உங்க குடலை பிடிக்கிறீங்க. முனியப்பா உன் பிள்ளைங்களை குடலை உருவாத காப்பாத்தப்பா. நாயுடு நாயுடு சாமி விஷயா அந்த சங்கத்தை அமகத்துக்கு பிடிச்சு தர்றோம் பிடிச்சு தர்றோம். பிடிச்சு தரியா? மலையேறியா? பஸ் ஏறதுல பத்தாதா இந்த மலை வேற ஏறணுமா? பிடிச்சு தர்றோம். இறங்கியா நாயுடு இறங்கியா? ஐயா ஐயா கொஞ்சம் பிடிச்சு கொடுங்களே. பிடிச்சு கொடுங்களே. வாடா வாடா என் கண்ணுல சிக்கவில்ல. வாடா இருடா கண்ணை இருடா இருடா. ஓடி போய் ஓடி போ. ஆட்ட கூப்பிடுறேன். ஓடிய கூப்பிடுறா. ஓடி 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 நாயுடு அஞ்சுப்பியா? யோ ₹4 போறாது ஒரு கோழி. அத ஒரு டிரைவரும் கண்டக்டரும் சுத்திக்கிட்டு இருந்தா நாமெல்லாம் என்ன வெட்டி ஆளா? ராத்திரி நாடகம் வேற இருக்குது. இந்த பயலுக விளையாண்டுகிட்டு இருக்கானுங்க. அது சாமானியமா கிடைக்குமா? எனக்கே என்ன வேலை காட்டும். இப்பதான் கோழியோட பெருமை பத்தி பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் சீட்டு கட்டாவது கொண்டு வந்திருப்பேன். ரம்மியாவது போட்டுக்கலாம். இவனுங்க வரமாட்டானுங்க. கோழி பிடிச்சு கோழி விளையாண்டு ஓனாம் பிடிச்சிட்டு தனியா வருவானுங்க. யோ உறக்க பேசாதய்யா. ஓடி போனது கோழி தான். ஓனான வேற ஏன் ஞாபகப்படுத்துற? அது வேற துரத்திக்கிட்டு இருக்க போறானுங்க.
பகவான் இந்த லோகத்தையும் சிருஷ்டி பண்ணி அதுல புதுவிதமா ஒரு டிரைவரையும் கண்டக்டரையும் படைச்சு அவளண்ட நம்மளை எல்லாம் சிக்க வச்சுட்டார் பார்த்தேடா. விதி இன்னொன்னு ஒரு கொன்னோம் அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன பண்ண போறேன்? பிரியாணினா பிரியன்டா, என்ன செய்யுது? நீ எதையா விட்டு வச்ச இந்த கோழி வச்சு சூப் வைக்கிற என்ன கணம் கணக்கு தெரியுமா? போடா போடா, நல்லா மசாலா போட்டு குருமா வச்சா ஜில்லுன்னு இருக்கும். ஜில்லுன்னு இருக்கும், கிளவி கொடுப்பாளா? சரி, புடிச்ச கோழிய விட்டுறாத. கோழி பாம்ப பார்த்துட்டு பயப்படுறாங்க. பாம்ப லட்டு மாதிரி சாப்பிடுறாங்க. என்ன பேசுறீங்களா? வைட்டமின் தெரியுமா உங்களுக்கு? நல்லா நாங்க மாதிரி வறுத்து குழம்பு பாம்ப பார்த்து ஏன் இப்ப போவோம். வருத்து திங்கிறான்னு பிடிக்க மாட்டாப்பா, பிடிக்க மாட்டேன். அங்க பிடிச்ச இங்க ஸ்டீரிங் மேல இருக்குதுப்பா. ஸ்டீரிங் தொட்டாக்கா நீ ஒடிப்பிய. நம்ம சொல்ல மாட்டா எனக்கு தெரியாதுமா, உன்னதான் பாக்குறது. படை நடக்கும். எனக்கு தொடையா நடக்குது. நீயாச்சும் பாம்பாட்டே. அரே முத்துசாமி, வாடா, கிட்ட வாடா. என்ன சாமி அது பயந்த மாதிரி? அது என்ன போய் பண்ணிவிட இப்படி பயந்துக்கு நிக்கிற சாமி? குமாரி சாமி, பயப்படாது, பயப்படாது சாமி, பயப்படாத சாமி. அது என்ன சாமி பண்ணிவிட? சாமிக்கு ஒரு முத்து குடுறா, முத்து குடுறா. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மிஸ்ஸே ஆகக்கூடாது. 2 தொடரதான் இருக்கு. பஸ்ல வர அவளை எப்படி தீர்த்து கட்டிடணும். ஜாக்கிரதை. ஆகட்டும் பாஸ். நாங்களும் பஸ்ஸை ஃபாலோ பண்றோம். நான் சொன்ன இடத்துக்குள்ள அவளை க்ளோஸ் பண்ணிடணும். பி கேர்ஃபுல். ஓகே பாஸ். எவ்வளவு செல்லமா வளர்த்தோம். இந்த மாதிரி செய்வான்னு கனவுல கூட நினைக்கலையே. பாரு, நாம யாருக்கும் ஒரு கெடுதலும் செய்யல. ஆண்டவன் விட்ட வழி. நீ வந்து சாப்பிடு மீனாட்சி. எஜமா, என்னப்பா? சின்னம்மாவை பெண் பார்க்க வந்திருக்காங்க. ஐயோ, அவங்க வேற வந்துட்டாங்களா? வராம என்ன செய்வாங்க? அவசரப்பட்டு நேத்து தந்தி கொடுத்துட்டீங்களே. பெண் எங்கேருந்து கேட்டா இப்ப என்ன பதில் சொல்றது? சரி சரி, கண்ணை தொடச்சுக்கிட்டு வா. நிலைமையை எப்படி சமாளிச்சுதான் ஆகணும்.
பாத்தியா அவன் மகனை? நாங்கெல்லாம் பொண்ணு பார்க்க வர்றோம், உன்னையும் கூட அழைச்சிக்கிட்டு போறோம், ரூம்லயே இருடான்னு தந்தி கொடுத்தா இருக்கானே ஊர் சுத்திப்பேன். பிள்ளை வேண்டாம் எங்க பெண்ணு வீட்டுக்காரங்க கேட்டா அப்ப என்ன பதில் சொல்றது? நீங்க பேசாம இருங்க, எல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். ஏண்டா வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்களா? இல்லைங்க இப்பதான் மீனாட்சி போய் காப்பி கொண்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இப்பதான் நாங்க ரயில் கடையில காபி சாப்பிட்டோம். முதல்ல பொண்ணு வச்சுட்டோம். ஆமா தரிகாச்சலா, பெண்ணை அழைச்சிட்டு சொல்லுங்க. அதான் சொல்ல வரேங்க. என்னன்னா அவளுடைய சிநேகிதிகள் எல்லாம் சீமையில இருந்து வந்திருந்தாங்க. அவங்களோட பிக்னிக் போயிருக்கிறா மகாபலிபுரம். ஆமா மாப்பிள்ளை எங்க? உங்க பொண்ணு மகாபலிபுரம் போனால, நம்ம பையன் வேடந்தாங்களுக்கு போயிருக்கிறான். இந்த பறவைகள் எல்லாம் பாக்குறதுக்கு சாயந்தரம் எப்படியும் வந்துருவான். நம்ம பொண்ணு சாயந்தரம் வந்துருவா. ரொம்ப நல்லதா போச்சு. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரிதான். வண்டி ஓட்டுறோம்னா கொண்டாந்து பஸ்ல உட்காந்து வச்சா கேள்வி கேட்கிறீங்களே சுகமேரி எதற்க பாடுறா? உங்க மச்சானுங்க வழி விடாம ராக் அண்ட் ரோல் ஆடிக்கிட்டு போறானுங்க. பாம்புமான உறுதிகளா? ஆன மாதிரி வண்டியில வந்துட்டு இருக்கோம், முன்னால பூர மாதிரி போறீங்களா? டிக்டாக் போட்டுக்கிட்டு அனிமூன் போறீங்களா? ஏன்பா சைடு கொடுக்க மாட்டீங்களா நீங்க? ஏய் தூக்கி போடுறா. வேண்டாயா என் வண்டி தாங்காதியா. ஏண்டா வண்டி டாப்பு கழட்டு இருக்குது, எங்க கிட்ட விளையாண்டீங்க, உங்க டாப்ப கழட்டுவ தெரியுமா? ஐயா தெரியாம செஞ்சுட்டயா, மன்னிச்சுங்கய்யா. அவசரமா பாண்டிச்சேரி போனியா? அட பாருங்களா, பாண்டிச்சேரி போயிட்டு வரும்போதுதான் ஆடிட்டு வருவாங்க பாத்துருக்கிறேன், போகும்போதே இந்த ஆட்டம் ஆடுறீங்களாடா? இல்லையா, இனி அப்படி செய்ய மாட்டேயா. 4 டிக்கெட் வேணையா. 4 பேரா? குவச்சுக்காதடா, கிராக்கி போகுது. காசை வாங்கிட்டு வண்டியில தூக்கி போடு. ஏறுங்கப்பா போங்கப்பா. கோபு நாங்க போறோம், வண்டி ரெடி ஆனதை எடுத்துட்டு வந்துரு. போங்கடா. எங்கே பயணம், எங்கே பயணம், எங்கே என்ன வேலை என்ன தேவையோ, சொந்தம் யாவு பார்க்கும் ஆசையோ, என்ன வேலை என்ன தேவையோ, சொந்தம் யாவு பார்க்கும் ஆசையோ, பயணம் எங்கே பயணம் எங்கே என்ன வேலை என்ன தேவையோ, சொந்தம் யாவு பார்க்கும் ஆசையோ, என்ன வேலை என்ன தேவையோ, சொந்தம் யாவு பார்க்கும் ஆசையோ, பயணம் எங்கே பயணம் எங்கே கோவில் பார்க்கவோ, பாவம் தீர்க்கவோ, சொத்து சேர்க்கவோ, சுமையை தூக்கவோ, பயணம் எங்கே பயணம் எங்கே வருபவர் எத்தனை பேர், நல்லவர் கெட்டவர் யார் அறிவார், சேர்ந்து வருபவர் எத்தனை பேர், நல்லவர் கெட்டவர் யார் அறிவார், அசலை போலே நகல் இருக்கும், அசந்த நேரம் கேடிருக்கும், அசலை போலே நகல் இருக்கும், அசந்த நேரம் கேடிருக்கும், வாழ்வில் கவனம் வேண்டும், அதை வெல்லும் துணிவும் வேண்டும், வாழ்வில் கவனம் வேண்டும், அதை வெல்லும் துணிவும் வேண்டும், பயணம் எங்கே
பயணம் எங்கே புகையும் இடத்தில் தீ இருக்கும் எந்த பகையும் அருகில் மறைந்திருக்கும் புகையும் இடத்தில் தீ இருக்கும் எந்த பகையும் அருகில் மறைந்திருக்கும் பகை தெரியாமல் மாட்டிக்கிட்டா அது வஞ்சம் தீர்க்க துணிந்து விடும் பகை தெரியாமல் மாட்டிக்கிட்டா அது வஞ்சம் தீர்க்க துணிந்து விடும் வாழ்வில் கவனம் வேண்டும் அதை வெல்லும் துணிவும் வேண்டும் வாழ்வில் கவனம் வேண்டும் அதை வெல்லும் துணிவும் வேண்டும் பயணம் எங்கே பயணம் எங்கே என்ன வேலை என்ன தேவையோ சொந்தம் யாவு பார்க்கும் ஆசையோ என்ன வேலை என்ன தேவையோ சொந்தம் யாவு பார்க்கும் ஆசையோ பயணம் எங்கே பயணம் எங்கே கோவில் பார்க்கவோ பாவம் தீர்க்கவோ சொத்து சேர்க்கவோ சுமையை தூக்கவோ பயணம் எங்கே பயணம் எங்கே டேய், நன்னா இருக்கு ரொம்ப நன்னா இருக்கு ஒரே கூத்தாடிகள் பயமா இருக்கு நாடக கோஷ்டி உங்களை தாங்க விட்டனா அவளை அக்கா விடாத அவரு. யார்கிட்ட பேசுற வச்சு எங்க இன்னொரு தடவை சொல்லு ஏ நான் சொன்னா நோக்கன்னு வந்துருச்சு நீ கூத்தாச்சியா என்ன வந்து சொல்லு இன்னொரு தடவை சொல்லு அதான் சொல்லிட்டே இருக்கனே சொல்லாதடி நான் சொல்லுவேன் கட்டாதங்கோ என்ன பண்ணிடுவேன் வேண்டியமா வாய் என்ன என்ன பார்த்து மானிங்களே சின்ன வாட்டு பண்ணேன்னு சொல்லணுமா இந்த வரியம்மா நீ இவ்வளவு கேவலமா கூத்தாடின்னு சொல்லிவிட்ட நீ பொம்பளையா இருக்கும் இல்ல சும்மா விட்டேன் இல்லன்னா என்ன செஞ்சிருவேனா திருவிட்டில அப்படிதான் ஒருத்தன் கேவலமா கூத்தாடின்னு சொன்னான் அவனை உதைச்சு காலை முறிச்சு கைய ஒடிச்சு கழுத்தை டிரைவர் கண்டக்டர் ஆட்டுகளை காப்பாத்துக்கோ இந்த வண்டி ஓடுறதே கஷ்டமா இதை போய் நிறுத்துறாங்க ஏமா மன்னிப்பு கேட்டு சொல்லுங்கம்மா பார்க்கலாம் கேளுமா தப்புடியம்மா தப்போ நீ கூத்தாடி இல்ல அப்புறம் என்ன போங்க வாயாடி மறுபடியும் ஏமா கூப்பிடுற ஐயோ கஷ்டம் இந்த சண்டை எதனால ஆரம்பிச்சது எல்லாம் இந்த ஆளால வந்துச்சியா இந்த மாதிரி பாசஞ்சரை வண்டியை ஏத்தவே படாதப்பா எழுந்திரியா எதுக்கு எழுந்திரியா முடியாது முடியாதா சரி உட்காரியா நிப்பேன் இப்ப ரெண்டு வெப்பேன் நான் யார் தெரியுமா கொப்பேன் 4 குட்டுப்பேன் தம்பி என்ன கண்டக்டர் சொன்னா என்னமோ ஏட்டிக்கு போட்டி பண்ற ஏண்டா கஜகரணம் நீ ஏண்டா ஒண்ணும் புரியாத மட்டும் போய் போகரணம் போடுற சமாளி சமாளி செருப்பு நம்மள கிடைக்குது நம்ம செருப்பை திருப்பி கிடைக்கிறதா கண்ட கண்ட சோமாரி எல்லாம் பேண்ட போட்டு வண்டியில வந்துடுறான் யோ வாச்சிட்ட உள்ள வையா யோ கருங்குழி இறங்கயா நம்ம டிக்கெட்டை பாண்டிச்சேரி வரைக்கும் நீட்டுக்க குழந்தை அதான் அடங்காத அப்புறம் தலைய வர்ற உன் தலையெழுத்து பாண்டிச்சேரி வரை போயிட வேண்டியதானா ஆனா அதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா பாண்டிச்சேரி வரைக்கும் டிக்கெட்டை நீட்டுனா நீ நீட்ட வேண்டியதுதானே டிக்கெட் கிடைக்கிறதாவது பாக்குறதானே இந்த அப்படி அப்படியா 3 ரூபா 5 பைசா கொடு தயாரா வச்சிருக்கிறியா முன்னாலே முடிவு பண்ணதானா கொண்டாயா கொண்டாயா ஐயோ, கஷ்டம். யோ என்ன பக்கோடா வா யோ மிளகாயா அடடே பக்கோடா தான்